நான் எம்சிஏ படித்திருக்கிறேன். நான் எம்சிஏ படித்து நான் வேலைக்கு தேடும்போது ஒரு சில கம்பெனியில் நான் வேலைக்கு தேடுகின்ற ஒரு கம்பெனியாக இந்த வெர்ச்சுவஸாக இருந்திருக்கு. நான் தேடி நான் வேலைக்கு நான் போவேன். நான் வந்து இன்டர்வியூலாம் நான் கிளியர் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காம போனது. ஏன்னா அன்றைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. அப்படி அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் இன்டர்வியூக்கு நான் போய் அட்டன் பண்ணது, ரிட்டன் டெஸ்ட் பண்ணது, நான் அங்கே இருக்கிற இன்டர்வியூ அட்டன் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதே கம்பெனி வந்து இன்னைக்கு நான் சார்ந்திருக்கின்ற துறை சார்பு இன்னைக்கு வந்து பணத்தை வளர்க்குறாங்க போது உள்ளபடியே இந்த பெருமை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை சென்று சேரும் என்கின்றவர்கள். அதான் என்னால் மறக்க முடியாது அந்த காலம் என்பதெல்லாம். ஒவ்வொரு வாரமும் ஆங்கில பத்திரிகையில் வந்து எங்கெங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஒரு செய்தி வரும். அதை கட் பண்ணிட்டு பைக்கில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஊராக சுற்றுவோம் நாங்கள் வேலை தேடி. அப்படி இருந்த ஒரு காலகட்டங்கள். கல்வி என்பது சமத்துவம் வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்று சாதாரணமாக சொல்ல கலைஞர். இன்னைக்கு நம்மளாம் சமமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கல்வி மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆக அதில் இன்னைக்கு வச்சுசா போன்றவர்கள்லாம் நீங்கள் வந்து செலவு செய்யலை, முதலீடு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த முதலீடு வரும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்கின்ற ஒரு நல்ல வட்டியை அது தரும். அதை தரக்கூடியவர்களாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அந்த லீடர் இன் மீ அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் அதே நேரத்தில் இது போன்ற கட்டடங்களை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. இதை தொடர்ந்து வெர்ச்சுவஸாக நீங்கள் இன்னும் ஏன்னா ஒரு சில பள்ளிக்கூடத்திற்கு தான் ஒரு சில பெருமைகள் உண்டு. அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்திற்கான ஒரு பெருமை என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய ஃபண்டில் இங்கே ஒரு கட்டடமே திறந்திருக்காரு என்று சொல்லும்போது இதில் எந்த ஸ்கூலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருமை கிடைத்து விடாது. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்பதே உள்ளபடி எங்களுக்கு ஒரு பெருமையாக ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இது போன்ற நல்ல உள்ளத்தில் செய்கின்ற பணியை நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் மக்களிடம் கொண்டு செல்கின்ற இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே எங்களுடைய சுதன் சார் பேசும்போது பணம் மட்டும்தான் உள்ள ஒரு நாலேஜ் பார்ட்னர்ஸாக இதே இங்கே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த அலுமினை இஸ்லாந்து என்று சொன்னாங்க. நாங்கள் வேலை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம், நாங்கள் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நாங்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா விடுதிகள் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்தந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அலுமினை சதனை ஒன்றிணைக்கின்ற பணியில் சேரும் பொழுது இதுவரைக்கும் 7.5 லட்சம் பேர் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் அரசாங்கத்துக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்கிற நம்பிக்கை ஏதோ நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நான் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம். சமுதாயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்கு உண்டு என்று நினைக்கக்கூடிய அந்த அலுமினை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்கும் பொழுதுதான் எல்லாமே அரசாங்கம் செஞ்சிட முடியுமா, எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செய்ய முடியுமா என்று வரும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆக அந்த விதத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அலுமினை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கும் இன்றைக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதேபடி மாணவ செல்வங்கள். ஏன்னா பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு, ஆசிரியர்களால் அடி வாங்காத மாணவன் ஒரு காலத்தில் இந்த சமூகத்தால் அடி வாங்கப்படுவான் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதை சொன்னாலே எல்லாரும் கோச்சிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அது என்ன பிள்ளைங்க மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் நல்லா படித்து முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் என்கிற இனம் மட்டும்தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் எப்படி வரணுங்கிறத காட்டிலும் நான் பாடம் எடுக்கிற வகுப்பில் இருக்கிற 40 பேர் முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறாங்க. பார்த்தீங்களா, சுயநலமே இல்லாமல் அந்த இனம் தான் ஆசிரியர் இனம். அந்த ஆசிரியர் இனம் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஓபார்ட்டை விட்டு நான் வெளில போகும்போது நான் 12th எவ்வளோ மார்க் எடுத்தேன் தெரியுமாங்கிறது நமக்கு பெருமை கிடையாது. ஓபார்ட்டை விட்டு வெளில போகும்போது நல்ல பிள்ளையா படிச்சுட்டு நல்ல பிள்ளையா போச்சுப்பா அப்படின்னு வாங்குறீங்களா, அதுதான் அந்த பெருமை. அந்த பெருமையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து நம்முடைய வீட்டில் உள்ள நம்முடைய பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, நாம் பயில்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே பெருமை தேடி தரக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.